இங்கே ஒரு நூடுல்ஸ் இருக்காவில்ல எனக்கு சரி இங்கே வாங்கினோம். ஒரு குல்ஃபி கடை இருந்தது, அதில் வாங்கினோம். எஸ், சண்டே ஈவினிங் ஆனதுனால இப்போ ஒரு 5 o'clock ஆக போகுது. மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. பசங்க வேற எல்லாம் குடிச்சு சண்டை போட்டுருக்குதா 2-3 லேடிஸ் சொன்னாங்க. நான் இது கொண்டு வந்திருந்தா, செல்ஃபோன் கொண்டு வந்திருந்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், கொண்டு வரேன்னு சொன்னாங்க. எனக்கு குல்ஃபி பிடிக்கலை, இவனுக்கு பிடிக்கல. போட்டுட்டேன். மக்களெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. பீச் நல்ல ஓரளவு பிஸியாக இருக்குது. ஃபெஸ்டிவல், கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எல்லாம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நில்லு அங்கே பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ ஆளுகள் இருக்காங்க. இங்கேயும் ஆளுங்க பாறைங்க மேலே எல்லாம் இருக்காங்க. மீன் பிடிக்க எல்லாம் வந்தாங்க. பாறைங்க மேலே எல்லாம் ஆளுகள் இருக்காங்க. ஏதோ ஒரு கல்யாண ஷூட்டிங் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே சப்பாத்தி களி செடி இருக்குது, இதையும் இவன் எடுக்க சொன்னான். ஓகே, எப்படி வந்தான்னு தெரியல. ஒரு கோப்பை மாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் இருக்கான்னு பார்க்கணும். குறும்பன வாய்க்காலில் தண்ணி நிறைய போகுது. இது ஒரு கோப்பை மாதிரி இருக்குது கல்லில். இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கான்னு பார்க்கணும். கடலால் ஃபாஸ்ட்டாக அடித்தாலும் கடல் வாய்க்கால் தண்ணியை உள்வாங்குது. எப்படி வந்தான்னு தெரியல. ஒரு கோப்பை மாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் இருக்கான்னு பார்க்கணும். கடல் எவ்வளோ தண்ணி போனாலும் உள் வாங்குது. நல்லா கடலாலே பலமாக இருந்தால் உள் வாங்காதான்னு இந்த மழை நேரத்தில் சென்னையில் சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இது யாரோ தென்னை மரத்தில் யாரை கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் யாரை கட்டி வச்சுருக்காங்க. சரி, தேங்காயும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. நான் பெரிய அளவில் ஃபோர்ஸ் ஆகி தண்ணி ஓவராக ஓதுச்சுன்னா இங்கே வர வராது. அந்த ஆள் நிற்கார் ஒன்று தெரியுதுல்ல, அங்கே கட்டாகி உள்ளே போயிடும். ஓவர் ஃபோர்ஸ் ஆகும். அந்த அளவுக்குலாம் வரலை. இவன் எங்கே போகிற? ஹெல்மெட் வைக்கவா? சரி, வை. இங்கே எல்லாம் தண்ணி தேங்கி நிற்கும். மழை வந்து இந்த இடத்துல எப்போவுமே தண்ணி தேங்கி நிற்கும். இங்கே நம்ம இந்த ஹோட்டலில் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஆள் நிறைய வராங்க போல். ஏன்னா எங்கே ப்ளூ கலர் சட்டை போட்டு, இங்கே ஒரு ஒயிட் கலர் சட்டை போட்டு ஒரு ஆள் இருக்காரு. கொஞ்சம் பேர் குளிச்சுட்ருக்காங்க. சரி, இதை மீன் பிடிச்சாங்களா? வலைக்கு விழாமல் போ, வலைக்கு விழாமல் போவியா? கொஞ்சம் தொழிலாக இருக்குது, வலைக்கு விழாமல் பார்த்து மெதுவாக போ. சரி, கை தரேன்மா. இந்த ரூட்ல தானே அன்னைக்கு நம்ம பைக் கம்ர பார்த்து வலிக்கு. பாருங்கப்பா, என்னது யாரோ ஒரு குட்டியா ஒரு இது உருவாக்கியிருக்காங்க ஓட்டையில. அதுல தண்ணி போயிருக்கு. ஒரு மீனா செத்துக்கிறேன். மீன் இல்லை, அது ஏதோ ஃப்ளோட்டு மாதிரி ஏதோ கிடையாது. போகலாம், அது பார்க்கலாம். அங்கே ஒரு வித்தியாசமான ஷேப்பான கல் இருக்கு. அதுதான் ஓவல் ஷேப். அதுதான். அதை மலையில் முன்னாடியெல்லாம் நான் இந்த வரையும் வந்தேன், பார்த்ததில்ல. ஒருவேளை பெருவெள்ளத்தை இழுத்துட்டு வந்ததா என்னன்னு தெரியல. சரி, வா. அப்படி இல்லைன்னா இங்கே இருந்து இருக்கும், யாராவது வண்டி வச்சு இடிச்சு ஓட்டிருக்கோம். அவ்வளோ தூக்கலாம் கஷ்டம், அதை அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்க முடியாது. ஓகே, நீ என்ன பலூனோட வந்திருக்க? சரி, வா. பார்த்து வா. குப்பி துண்டெல்லாம் கிடைக்கு. செருப்பு போட்டிருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே உன்னை போகணுமா? வா, பார்க்கலாம். வலை ஜட்டியா? ஜட்டி பிரச்சனை இல்லை. பாட்டிலெல்லாம் குடிச்சிட்டு உடச்சி போட்டிருக்காங்க நிறைய குடிக்காரன். இங்கே சண்டே ஆனாலே பசங்க இங்கே குடிச்சிட்டு சாயங்காலம் சண்டை போட்டு கிடக்காங்க. அதனால் செருப்பு போட்டாலும் பார்த்துட்டு வரணும். ஏதாவது ஷார்ப்பாக இருந்தால் அதுக்கு மேலே கால் வைக்கக்கூடாது. ஒரு காக்கை செத்து போச்சு. சரி, இங்கே நாய்கள் எல்லாம் ஓடுது.
மக்களெல்லாம் அங்கேயே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாறை வெடி வச்சு தகர்க்க பார்த்து முடியாமல் போயிருக்காங்க. முன்னாடி இந்த ஏரியாவிலலாம் நான் குளிச்சிருக்கேன். இப்போ ஆற்றிய நீரோட்டமே வாய்க்கால் நீரோட்டமே மாறி போச்சு. அந்த ஏரியாவில் குளிச்சிருக்கோம், நிறைய கல் இருக்க ஏரியாவில். அந்த ஏரியா வர அந்த கல் வர வாய்க்கால் ஓடிச்சு. அங்கே தான் காமராசு பட ஷூட்டிங் நடந்தது. அப்போ முரளிட்ட லைலா வந்து இந்த எஸ்டேட்டில் உள்ள மான்களை பிடிச்சி தாங்கன்னு கேட்பாங்க. அது அங்கே தான் நடந்தது. நீங்கள் காமராசு படத்தில் பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் அந்த சீன்ஸ் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அங்கே அந்த தூண்டில் விளைவு இது நடந்தது இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி பார்க்கலாம். என்ன தெரியுதுல்ல, அதுதான் தூண்டில் விளைவு. இந்த பாறையில் இது அடிக்குதுல்ல, அதில் தான் காமராசு ஷூட்டிங் நடந்தது. பாட்டிலெலாம் அடித்து குடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. செருப்பு போட்டிருக்கோம் இல்லைன்னா செருப்பு போடலாம் காலெல்லாம் துண்டு துண்டாக போயிடும். மீன் ஏதாவது கிடைச்சதா? என்னது கீழியா? கீழியா? மீன் எது கிடைச்சது? மீன் கிடைச்சதா? அப்படியா, சரி சரி. அதாங்க எல்லாம் பாறைங்க மேலெல்லாம் போலீஸ் விளையாட விடான்னு சொல்லுவாங்க. ஏறக்கூடாதுன்னா ஏறலாம். போலீஸு ஏறினால் நிறைய பேர் தெரியாமல் பாறைங்க பக்கத்தில் போய் கடல் அலையில் மாட்டி இழுத்துட்டு போயிருக்கு. ஏறலாம், ஆனால் பார்த்து நம்ம சேஃபான இடத்துல நின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் போலீஸ் சுத்தமாகவே ஏறக்கூடாதுன்னு சொல்லி அதில் போட்டு வச்சுருக்காங்க. எழுப்போ இதில் நடக்க முடியுமா உனக்கு? பாட்டில் குப்பி எல்லாம் பார்த்து நடந்துடும். இதெல்லாம் குப்பி துண்டா அடித்து போட்டு கிடக்காங்க. பாட்டில் அப்படியே போட்டு போனாலும் பரவாயில்ல, குப்பி துண்டா போட்டுட்டு போகிறாங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் வாய்க்கால் தண்ணி நல்லா போயிடுது. சும்மா யூடியூப் போட. சரி சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனை? ஏதோ எங்களுக்கு தெரியாமல் படத்தில் நடிச்சிட்டேனா? எங்களுக்கு தெரியாமல் யூடியூப்பில் நடிச்சிட்டேனா? இல்லை. அப்படியா? எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? மார்த்தாண்டமா? சரி சரி. எனக்கு குருமனை வேணும். இங்கே இனியும் நகர் ஆலஞ்சி குருமனை நடுவில் இருக்குது. ஆலஞ்சி குருமனை சென்டர். சேனல் நாங்கள் ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய்க்கு பேரில் வச்சுருக்கோம், லக்கி த லேப்பர்டார்னு. அவ்வளோ ஃபேமஸ் சேனல் கிடையாது. சும்மா நம்ம டைம் கிடைக்குமா போடுறது, கண்டினியூஸாக போடுறது கிடையாது. மீன் ஒன்றும் படலையா? அப்படியா, சரி சரி. பார்த்து வருவியா? எங்க இதுலையா? ஓ, பெரிய மீன் பட்டிருக்குல்ல. இன்னும் ஒரு காரை மாதிரி ஒரு மீன் பட்டிருக்கு. உனக்கு வர முடியாது, பார்க்க முடியுதா? ஓகே ஓகே. ஒரு காரை மீன் மாதிரி ஒரு பட்டு இருக்குது. அது அப்படியே தண்ணியில் ஐடியாவோட போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்கு. பாசி பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் வராதா? அப்படியே போய் வரலாமா? கல்லில் ஒட்டி இருக்குது. ஏது கல்லில் ஒட்டி இருக்கிறது? பாசி, குப்பி துண்டு எல்லாம். இந்த மீன் இங்கே இருக்கு. இவங்க ஒரே ஒரு மீனை பிடிச்சிருக்காங்க. அதுவும் சாவக்கூடாதுன்னு அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. பாறை இடுக்கில் உள்ள தண்ணியில். அப்போ தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மீனுக்கு பேர் கொழுவாலை இல்லை சின்ன பாறை காரை இதில் ஒன்றா வரும். மீனெல்லாம் பார்த்து நிறைய நாளாகுது. இப்போ சாப்பிட விட சரி, வாங்கிட்டு வரும்போது பார்க்கறதுலாம் கிடையாது. அதனால் மறந்து போச்சு. அந்த பையனை அவரை வீடியோ எடுக்கல. அவர் ஒரு 25-30 வயசு இருக்கும். சென்னையில் வேலை பார்த்துட்ருக்காரான். இங்கே சும்மா டைம் பாஸ் மீன் பிடிக்க வந்திருக்காரு. அதனால் ஃபோட்டோ எடுத்த தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தா கேட்பாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நம்மளும் ஓகே பண்ணிட்டோம். அவர் மார்த்தாண்டம்.
மார்த்தாண்டத்துலேருந்து கருங்கல் வந்தால் அப்படியே குருமண ஜங்ஷன் வந்தால் நேரே குருமணம்